நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி என்றால் என்ன, துயரம் என்றால் என்ன? ஒரு சின்ன விஷயத்த சொன்னா அழகா விளங்கிடுங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு டேபிள் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கு. ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கண்ணாடி பொருள் அந்த டேபிள் மேல இருக்கு. குழந்தை விளையாடிக்கிட்டே வருது, அந்த டேபிளை இடிச்சிடுது. அந்த 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கீழே விழுந்து உடையுது. ஐயோ, 1000 ரூபாய் பொருள் கீழே வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அது துயரம். அப்பா, என் புள்ள காலில் அது விழுந்து உடையலடா நினைச்சா அதுதான் மகிழ்ச்சி. நாங்க மகிழ்ச்சின்னு எல்லாத்தையும் பார்க்கிறோம், அவங்க துயரம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை எனக்கு கொடுத்த உடனே வாழ்க்கை ஃபுல்லா மனசாட்சினா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த மேடைக்கு வர்ற வரைக்குமே அப்படிதான் இருந்தது. ஆனா இங்க வந்து அந்த 3 பேரை பார்த்ததுக்கு அப்புறம் மனசாட்சியே இல்லாத 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்களே மனசாட்சின்ற தலைப்புல பேசுறதுக்கு, அதை நினைக்கும் போதுதான் நடுவர்களே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்ற எல்லாத்தையும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருத்தனுக்கு மூக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம், கண் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம், இல்லை நல்லா சாப்பிட்ருக்கானா இல்லையான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏப்பம் விடுவேன், இந்த ஒரு மாதிரி வகுத்தை தடவிட்டே இருப்பேன், பசியோடு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சாப்பிட்ற பொருள்களை இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், அண்ணன் ரொம்ப ஓவர் பசியாக இருக்கும் போல இருக்குது, சுகர் ரைஸ் ஆகிடுச்சு, ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுங்கடான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மனசாட்சியோடு இருக்கானா இல்லையாங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார். நடுவர் அவர்களே, எங்கள் அம்மா கடைக்கு போக சொன்னாங்க. எங்கள் அம்மா தான் கடைக்கு போக சொன்னாங்க. இப்போ நான் உன்னை ஏதாவது கேட்டேனா, நீ பாட்டு கதையை ஓட்டிட்டு போக வேண்டியதான ஐயா. நடுவர் அவர்களே, நான் எப்போ கடைக்கு போனாலும் ஒரு பொருள் 15 ரூபான்னா எங்கள் அம்மா 20 ரூபா தருவாங்க. ஒரு பொருள் 40 ரூபான்னா எங்கள் அம்மா 50 ரூபா தருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும், கடைக்கு போனால் கமிஷன் வாங்காமல் நம்ம பையன் போகமாட்டான்னு. அருமையான அம்மாவாக இருக்காங்களே உங்கள் அம்மா. பெத்த பிள்ளைய கூட கமிஷன் வாங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க பாரு. அடே அப்பா. நடுவர் அவர்களே, கமிஷன் வாங்காமல் கடைக்கு போக மாட்டானுங்க பசங்க, மேக்கப் போடாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க பொண்ணுங்க. நானும் கடைக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நடுவர்களே. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. கடைக்காரரு 1 கிலோவுக்கு தானே காசு எடுத்திருக்காரு, நமக்கு 2 கிலோ கொடுத்துருக்காரு. நேராக விடுவிடுன்னு கடைக்கு போனேன். கடைக்காரரை பார்த்தேன். கடைக்காரர, 1 கிலோ சர்க்கரைக்கு தான் நீங்கள் காசு எடுத்திருக்கீங்க, ஆனால் 2 கிலோ சர்க்கரை கொடுத்துருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த காசை அவர்கிட்ட கொடுத்தோம் பாருங்க. அப்போ என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. தம்பி, இது வரைக்கும் நான் பொட்டலங்கட்டி தான் உனக்கு கொடுத்துருக்கேன். உன் மனசாட்சியுடைய நேர்மையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அதையே உனக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்க்குறேன் பான்னாரு. 1 கிலோ ஜீனிக்கு பொண்ணை கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு கேவலமான மாமனாராக இருப்பான் பாரு. ஏதோ நியாய விலைக்கடையில் ஜீனி கிடைக்காத மாமனாராக இருப்பார் போல, அல்லது ஏதாவது சுகர் பேஷண்ட்டாக இருப்பார். நடுவர் அவர்களே, அவர் இருந்தா கட்டி கொடுப்பேன்னு தான் சொன்னார். ஆனா ஒருத்தனை ஏமாத்த கிடைச்ச வாய்ப்பை கூட வேணான்னு விட்டுட்டு நேர்மையா நடந்தப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, வேர்ல்டு கப்பை வாங்கின வெஸ்ட் இண்டீஸ்கார மாதிரியே இருந்துச்சு நடுவர் அவர்களே எனக்கு. அப்போ சட்டையை கழட்டி போட்டு ஓடியாந்த. நான் ஏன் வெஸ்ட் இண்டீஸை சொல்றேன்னா, அரையிறுதியில் இந்தியா தோத்து போச்சு. ஒருத்தன் ட்விட்டர்ல இப்படி எழுதினான், அப்பாடா இந்தியா தோத்து போச்சு. இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குவேன்னா. வேற யாரும் இல்லை, பங்களாதேஷ் முஷ்பிகி ரஹீம். ஆனா இன்னொருத்த எழுதுனா, தோனியை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு போட்டோவை போட்டு, ஜெயிச்சாலும் தோத்தாலும் என் மச்சான் தோனி எப்பவுமே சாம்பியன் ஒருத்தவன் போட்டோவை போட்டான் நடுவர்களே. ஒருத்தனுடைய தோல்வியில சந்தோஷப்பட்ட முஷ்பிகி ரஹீமுக்கு வேர்ல்டு கப்பில் ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்கல. ஆனா ஒருத்தனுடைய வெற்றி கிடைக்கலனா கூட அவனுக்காக ஆறுதல் சொன்னானே டுவேன் பிராவோ, அவனுக்கு தான் வேர்ல்டு கப்பே கிடைச்சது. யோசிச்சு பார்க்கணும் நடுவர்களே. இப்போ சமீபத்தில் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுச்சு. மற்ற இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் தேசிய விருது கொடுத்தால் அது அந்த இசையமைப்பாளர்களுக்கு பெருமை. எங்கள் இசைஞானி இளையராஜாவிற்கு விருது கொடுத்தால் அது அந்த விருதுக்கே பெருமை.
ஆனால் இளையராஜாவினுடைய குரல் ஒலிக்காத இடமே இல்லை. கிராமந்தோறும் திருவிழாக்கள், திருமண வீடுகள், காதுகுத்து வீடுகளில் அவருடைய பாடல்கள் ஒலிக்காத இடம் இல்லை. அதனால தான் 1000 படங்களுக்கு இசையமைத்து இன்னைக்கு தேசிய விருது வாங்கி ஒரு தமிழனுக்கு பெருமை சேர்த்த இசைஞானி இளையராஜா. சந்தோஷமா இருக்கு. நடுவர் அவர்களே, நம்ம நாட்டில் விவசாயிகள் சந்திக்காத பிரச்சனையா? எத்தனையோ பிரச்சனைகளை விவசாயி சந்திச்சிட்டு இருக்கான். 5000 கோடி 6000 கோடின்னு அடித்தவன் எல்லாம் ஃப்ளைட்டில் போய் வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்கான். டிராக்டருக்கு டியூ கட்டாததுக்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் விவசாயிங்க. நான் போய் அந்த விவசாயியை பார்த்து கேட்டேன், ஏயா இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ துயரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த விவசாயி தோள் மேலே கை போட்டு சொன்னார், தம்பி, எத்தனை பேர் வேணாலும் விவசாய நிலங்களை தமிழ்நாட்டில் கூறு போட்டு விற்கலாம், ஆனால் கூறு போட்டு விற்கிறவனுக்கும் சோறு போட்டு பார்க்கறவன் தான்டா தமிழ்நாட்டு விவசாயின்னு சொன்னானே. எவ்வளவு உன்னதமான நினைப்புங்க அது. இதெல்லாம் விட்டுட்டு துயரம் துயரம்னு பேசுறதுக்கு 3 பேர் அந்த பக்கம் திரும்பினாலே எனக்கு துயரமா இருக்கு நடுவர் அவர்களே. உலகத்திலே யார் தெரியுமா மிகப்பெரிய பணக்காரன்? லட்சங்கள்ல வாழ்றவனா? கிடையாதுங்க. கோடிகள்ல வாழ்றவனா? கிடையாதுங்க. பில்கேட்ஸா? கிடையாதுங்க. எவன் ஒருத்தன் படுத்த அடுத்த 4 செகண்ட்ல கண்ணை மூடனே தூக்கம் வருதோ அவன் தாங்க கோடீஸ்வரன். நடுவர்களே, இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷனுங்க. அந்த ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கால் பண்றாங்க. அந்த தொண்டு நிறுவனத்திலேருந்து கேட்குறாங்க, எவ்வளவுங்க பணம் வேணும்? 50,000 வேணுங்க. 70,000 வச்சுக்கோங்க குழந்தை ஆபரேஷனுக்கு. 1 வாரம் கழிச்சு கால் வருது, நீங்க அந்த பணம் கேட்டவங்க தாங்க, அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், உங்க அட்ரஸ் கொடுங்க. அப்படி அட்ரஸா? ஏற்கனவே 70,000 கொடுத்துட்டோம், இன்னும் ஆட்டை போடுறதுக்கு கேட்குறானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷனை கொஞ்சம் டிலே பண்ணதுனால எங்களால் முழுசாக பணத்தை திரட்ட முடியல, அந்த குழந்தை இறந்து போச்சு, நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அந்த பணத்தை உங்களுக்கே நாங்கள் திருப்பி அனுப்பிடுறோம் சார்ன்னு சொன்னாங்க. அவர் பதிலுக்கு சொன்னார், அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கவங்களாச்சே, அவங்க குடும்ப செலவுக்காக வேணும்னா அந்த 70,000 வச்சுக்க சொல்லுங்க. இல்லை சார், அந்த குழந்தையோட அப்பா தான் நான் பேசுகிறேன், என் குடும்பத்துக்கு உழைச்சி சாப்பாடு போட என்னால் முடியும், இன்னொரு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை உங்கள் மூலமா நீங்கள் கொடுக்கலாம். ஏழையா இருந்தாலும் எங்களுக்கும் மனசாட்சி இருக்குது சார்னு சொன்னார். இது துயரமா? இது நெகிழ்ச்சி. அதுதான் நமக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தரும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.